धनुषलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माज्ञं ददाति स्वपदान्तिकं। वन्दे अहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पदे गोपेश गोपिका कांद राधा कांद नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसूदे देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। थैंक यू प्रभु जी। हरे कृष्ण। सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैकषट्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवतप्राणा श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोदिदादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मद एक बंधो मत संगिन मत गुरु मन महादना मन निष्ठारका मत भाग्या मत आनंद नमोस्तुते असाधु साधु था दायिन अतीनो चाता करा हान मुंचा कदाचिन्मां प्रेम नगृत कंतयोस्पुरा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम राम हरे हरे। ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த சாஸ்திரங்கள் சம்பாஷணைகள் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். புது வருடம் 2026 முதல் வகுப்பு. உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே கிருஷ்ண உணர்வில் மேலும் மேலும் மெருகேற வேண்டும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய வகுப்பை நாம் துவக்க இருக்கிறோம். நம்ம தக்ஷன் சதி தேவியினுடைய தகப்பனார், சிவபெருமானுடைய மாமனார் இல்லையா? அந்த தக்ஷனுக்கும் பகவானுக்கும் ஏற்பட்ட ஒரு சிறிய சலசலப்பு, மன வருத்தம், அவமரியாதை, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். காரணம், தக்ஷன் ஒரு ஆணவத்தில் இருந்தான். அதாவது தமோ குணம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த தமோ குணத்துல இருந்ததால தன்னை அவன் மிக உயர்ந்தவனாக கருதி கொண்டு சிவபெருமானினுடைய உருவத்தை பார்த்து, அவருடைய சடைமுடியை பார்த்து, அவருடைய அகத்தோற்றத்தை பார்த்து ஒரு அருவருக்கத்தக்க வகையில் அவர் இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு தோரணையில அவருக்கு சரியான ஒரு மரியாதை தராமல் அவரை ரொம்பவும் கேவலமாக ஏளனப்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள்லாம் வந்திருக்கலாம், கேள்விகள் எல்லாமே கேட்டாங்க. சிவபெருமான் அப்படிங்கிறவர் யாரு? ஒரு சில மாதாஜி சென் அதுக்கப்புறமா கேட்டாங்க. அந்த நேரத்துல சிவபெருமான் எழுந்து நிக்கல. தக்ஷன் அந்த நேரத்துல அந்த யாகசாலையில் தக்ஷனுக்கு முன்னாடி சிவபெருமான் எழுந்து நிக்கல அப்படிங்கும் பொழுது சிவபெருமானும் தமோ குணத்தில் இருந்தார். ஒரு வைஷ்ணவருக்கு வைஷ்ணவர் மரியாதை செய்யணும் இல்லையா? அந்த சிவபெருமானும் அந்த இடத்துல எழுந்து நிக்கல அப்படிங்கும்போது பிரம்மதேவரும் எழுந்து நிக்கல, அது வேற விஷயம். அவங்களுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா, அவர் அந்த தமோ குணத்தின் தாக்கத்தினால் அவர் அந்த மாதிரி பண்ணாரா, எதற்காக அவர் அப்படி செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி அந்த மாதாஜியிடமிருந்து வந்தது. அதே போல வேறு சில மாதாஜிகள் அவங்க சிவபெருமானை பற்றி சரியாக புரிந்து கொள்ள முடியல எங்களுக்கு, அவருடைய ஸ்தானம் என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ நம்ம அதை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்க பார்க்கலாம். பாகவதத்துல சிவபெருமானுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாஸ்திரங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது, புராணங்களில் சிவபெருமானினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிந்துக்க முயற்சி செய்யலாம் இந்த ஒரு வகுப்புல. அதன் பிறகு இந்த வகுப்பை நாம் தொடருவோம். தக்ஷன் அவமானப்படுத்திட்டு அந்த யாகசாலையிலிருந்து வெளியேறுகிறான் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கண்டினியூஷனுக்கு முன்னாடி நடுவுல இந்த சிவபெருமான் என்ன அப்படின்னு,
அவர் எழுந்து நிற்காமல் இருந்ததற்கான ஒரு காரணம், அதை நம்ம முதல்ல எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிவபெருமான் அப்படிங்கிறவர் ஒரு பௌதீக பந்தத்திற்கு அப்பாற்பட்டவர், மகாதேவன் என்று அழைக்கப்படுபவர், மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர். அவர் எப்படி அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு அதிபதி போல. உடனே நீங்க சந்தேகப்பட்டுட்டு, அது என்ன பிரபு, ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சித்தானந்த விக்கிரகா அநாதி ராதி கோவிந்த சர்வ காரணம், நம்ம பகவான் கிருஷ்ணரை பத்தி தான் அந்த மாதிரி சொல்றோம், இங்க மகாதேவருக்கு நீங்க அந்த மாதிரி சொல்றீங்களே அப்படிங்கும்போது, அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு உயர்ந்த ஒரு பொசிஷன் கொடுக்கப்படுகிறது, ஒரு நிலைப்பாடு அவருக்கு தரப்படுகிறது. அதனால அவர் இந்த பௌதீக பந்தங்கள், அந்த பௌதீக கலாச்சாரங்கள், பௌதீக மதிப்பீடுகளுக்கு அப்பாற்பட்டவர். நம்ம எப்படி ஒரு ஜட பொருட்கள், ஒரு ஜட வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி மற்றவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறோமோ, அந்த நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையில் அவர் இருக்கிறார். So his position is very, very superior position. அவர் அந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது அவருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேலானவர். அதுக்காகத்தான் மகாதேவன் அப்படின்னு சொல்லும் போது மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். இந்த பரமசிவன், பகவான், சம்போ, மகாதேவன், ருத்ரன் அப்படின்னு பல்வேறு வகையான பெயர்களில் அவர் அழைக்கப்படுகிறார். சதாசிவன், ருத்ரன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, சிவபெருமானினுடைய பல்வேறு வகையான வெளிப்பாடுகள், வெவ்வேறு வெளிப்பாடுகள். இவங்க ரெண்டு பேருமே இவங்களுக்கான தனித்துவமான அம்சங்களை இவர்கள் பிரதிபலிப்பார்கள். சதாசிவா அப்படின்னு சொல்லும் போது அவர் யார் அப்படின்னா நித்தியமானவர், எட்டர்னல். எப்படி பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம நித்தியமானவர், அவருக்கு பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாதுன்னு சொல்றோமோ, அந்த நிலையில் இருப்பவர் சதாசிவன். அமைதி, படைப்பு, ஆனந்தத்தின் உச்ச மூலம், எப்பொழுதும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர். இவர் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ஆனந்தத்திற்கு ஒரு ஹையஸ்ட் பிளிஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் பிளிஸ். கிருஷ்ணருக்கு இணையாக அவருக்கு அந்த குணங்கள், அந்த உச்ச நிலையில் அனைவருக்கும் அந்த ஆனந்தத்தை வழங்குபவர். அதே இந்த ருத்ரன் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, அந்த ருத்ரன் யாரு அப்படின்னா, கருணை கொண்ட அம்சமாக அவர் இருந்தாலும் அவர் இந்த பிரபஞ்சத்தை அழிப்பதற்கு உக்ரகமான நிலை, உக்ரக அப்படி சொல்றோம் இல்லையா, உக்ர நரசிம்ஹா அப்படின்னு. இந்த உக்ர நரசிம்ஹா அப்படிங்கிறது யாரு? சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் இல்லையா. கிருஷ்ண ஒரு அவதாரத்தில் நரசிங்கதேவ். அவருக்கு எப்படி உக்ரகம் கிடைக்குது? உக்ரக நரசிம்மான்னு சொல்லும் போது, அப்படின்னா அந்த பகவான் எப்பொழுதுமே கோபத்தோடு இருப்பாரா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையா. அந்த மாதிரி இந்த ருத்ரன் அப்படிங்கிறவரு அந்த நித்தியமான ஆனந்தத்தை வழங்கக்கூடிய ஒரு சதாசிவனின் ஒரு அம்சம். இவருக்கு என்ன ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, பிரபஞ்ச செயல்பாடுகளை நிர்வாகிப்பதற்கு அப்படின்னா தோன்றுதல், அழித்தல், அமைதியை கொண்டு வருதல், அந்த மாதிரி பொறுப்புகள் கொடுக்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த சதாசிவன் அப்படிங்கிறது இந்த மாதிரி அழிக்கக்கூடியது. நம்முடைய கண்களுக்கு புலப்படாத கடந்த நிலையில் நீங்க நிறைய பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அருவவாதிகள் அப்படின்னா ஒரு உருவம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த அருவவாதிகள் உருவமற்ற நிலையில் அவர் இந்த பிரபஞ்சத்தில் பல்வேறு அவருடைய சக்தி வாய்ந்த உருவங்கள் மூலமாக லீலைகள் செய்யக்கூடியவர் இந்த சதாசிவன் அப்படிங்கிறவர். என்ன ஒரு முக்கியமான உறவு, ருத்ரன் சதாசிவன் ஒரு வெளிப்பாடு, இவர்கள் அவதாரம் கிடையாது. பிரபஞ்சத்தின் தெய்வீக செயல்களை, குறிப்பாக அழிக்கக்கூடிய செயல்கள் மற்றும் புதுப்பித்தலுக்கான ஒரு சக்தி, அந்த மாதிரி ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல என்ன பிரபு, அழிக்கிறதுன்னு சொல்றீங்க, புதுப்பிக்கிறதுன்னு சொல்றீங்களே அப்படிங்கும்போது நம்ம கேட்கும்போது, இந்த ருத்ரன் முதலில் படைக்கப்பட்ட போது அவர் எதற்காக படைக்கப்பட்டார் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை விருத்தி செய்வதற்காக படைக்கப்பட்டவர். அதுக்கப்புறமா அவர் ஏன் ஸ்டாப் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த இடத்துல இந்த சதாசிவன், இந்த ருத்ரன் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு புதுப்பிக்கக்கூடிய ஒரு சக்தியும் இருக்கிறது, அழிக்கக்கூடிய ஒரு சக்தியும் அவருக்கு இருக்கின்றது. எப்பொழுதுமே
நிரந்தரமானவர், நித்தியமானவர் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு ஒரு கோர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு முக்கியமான ஒரு புரிதல் இவரை பத்தி. ஆனா இவரை பத்தி சைத்தன்ய சரிதாமிர்தால கிருஷ்ணதாச கவிராஜர் எழுதும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, தேனோ கரேன கிருஷ்ணேர தாசிய பிரத்யாசா நிரந்தர ககே சிவா அமுனி கிருஷ்ணதாசா. அவருடைய நிரந்தரமான நிலை, சதாசிவனுடைய நிரந்தரமான நிலை அப்படின்னா பகவான் கிருஷ்ணருடைய நித்தியமான தொண்டன். அவரே சொல்றாரு, நான் பகவான் கிருஷ்ணருடைய ஒரு தொண்டன். தேனோ கரேன கிருஷ்ணேர தாசியா, அவரே சொல்றாரு, ஐ எம் கிருஷ்ணாஸ் தாசன், பகவான் கிருஷ்ணருடைய தாசன் நான் அப்படின்னு பார்க்கும்போது அவர் நித்தியமாக அந்த பகவான் என்னென்னலாம் அதிகாரம் அளிக்கப்பட்ட செயல்கள் தரப்படுகின்றனோ அதை எல்லாமே அவர் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு பதத்திற்கு ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய ஆன்மீக காட் பிரதர் சொல்லுவோம் இல்லையா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூராருடைய சீடர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல பிரபுபாதர் மாத்திரம்தான் இந்த மாதிரி ஒரு தனிமையான ஒரு இயக்கத்தை துவக்கினார், கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படிங்கறத துவக்கினார். அந்த இயக்கம் துவங்கப்பட்ட போது பக்தி சித்தாந்த சரஸ்வதியினுடைய சீடர்கள் யாருமே பிரபுபாதை ஆதரிக்கவில்லை. எல்லாருமே அவரை ரொம்ப கிண்டல் பண்றாங்க. அவங்க எல்லாருமே அந்த கௌடிய சம்பிரதாயம், கௌடிய மடம் அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. 63 64 கௌடிய மடங்களை நிர்வாகித்தார் யாரு? பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரார். சோ அவங்க எல்லாமே அதை அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். பிரபுபாதர் மாத்திரம்தான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்னு ஒன்று தனியா ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி பார்க்கும்போது அவருடைய காட் பிரதர் ஒருத்தர் ஸ்ரீதர மகாராஜா அப்படின்னு, ஸ்ரீதர மகாராஜாவிற்கும் பிரபுபாதருக்கும் ரொம்ப நெருங்கிய ஒரு நட்பு, ரொம்ப நெருங்கிய நட்பு. அவர் பிரபுபாதருடைய இந்த அசாத்தியமான ஒரு அறிவாற்றலை பார்த்து வியந்தவர். மற்ற காட் பிரதர்ஸ் எல்லாமே பிரபுபாதரை ரொம்ப கிண்டல் பண்ணி எவ்வளவு ஏளனப்படுத்த முடியுமோ அவ்வளவு பண்ணினாங்க. ஆனா இவர் மாத்திரம் பிரபுபாதர்கிட்ட இருக்கிற திறமையை மிகவும் உணர்ந்தவர். அவர் அடிக்கடி பிரபுபாதருடைய கருத்துக்களை வைத்து தர்க்கம் செய்வார் அப்படின்னா அவர் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரபுபாதர்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாராம். நான் புரிஞ்சுக்கிட்டது வேற விஷயம், நீ புரிஞ்சுக்கிட்டது என்ன பிரமாணங்கள் மூலமாக நீ இதை விளக்குகிறாய் அப்படிங்கிற மாதிரி அதை எல்லாமே கிளாரிஃபை பண்ணிப்பாரு. என்னைக்குமே அப்போஸ் பண்ணினதே கிடையாது. அவர் அதை நல்லா புரிஞ்சுக்கணும், பெட்டரா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிக அளவில் இருவருக்கும் சம்பாஷணைகள் நடந்திருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு பதம் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, தேனோ கரேன கிருஷ்ணேர தாசிய பிரத்யாசா நிரந்தர ககே சிவா முனி கிருஷ்ணதாசா. இந்த ஒரு பதத்திற்கு அவர் விளக்கம் அளிக்கிறார் பிரபுபாதர். இது அந்த பர்போட்லயும் வருது. பட் அவருடைய இந்த ஆன்மீக நண்பருக்கு ஸ்ரீதர் மகாராஜாவுக்கு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான் கிருஷ்ணருக்கும் ருத்ரனுக்கும், அதாவது சதாசிவனுக்கும் உள்ள உறவை பற்றி அவர் கூறுகிறார். அந்த உறவை பற்றி கூறும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், அது தொடர்ந்து கிருஷ்ணதாச கவிராஜர் அதை சொல்றாரு, அனந்த பிரம்மாண்டே ருத்ர சதா சிவேர அம்ச குண அவதார தேனோ சர்வ தேவ அவதம்ஷ. அனந்த பிரம்மாண்டே ருத்ரா அப்படின்னா அந்த ருத்ரன் என்பவர் யார் என்றால் சதாசிவனினுடைய ஒரு விரிவங்கம். அவர் எங்கு தோன்றுகிறார் என்றால் கணக்கில் அடங்காத பிரபஞ்சங்களில் அவர் தோன்றுகிறார். அனந்த பிரம்மாண்டே ருத்ரே, பிரம்மாண்டே ருத்ரே மீன்ஸ் எல்லா பிரம்மாண்டங்களிலும் அந்த ருத்ரன் சதாசிவனினுடைய ஒரு விரிவங்கமாக தோன்றுகிறார். அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு குண அவதாரமாக, குண அவதாரம் அப்படிங்கும்போது நம்ம சொல்றோம் இல்லையா, அச்சிந்திய பேத அபேத தத்துவான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணருடைய குணங்களில் ஒரு குறிப்பிட்ட குணத்துக்கு அதிபதியாக அந்த குண அவதாரம். அது எப்படி அப்படின்னா, அந்த உபதேவர்கள், டெமிகாட் சொல்றோம் இல்லையா, அந்த பல்வேறு பிரபஞ்சங்களில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு ஒரு மகுடம் சூட்டுவது போல அந்த குணத்திற்கு அதிபதியாக அவர் இருக்கின்றார். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்திற்காக அவர் இதை பற்றி கூறும் பொழுது பிரபுபாதர் அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, மகாவிஷ்ணுவும் சதாசிவரும் ஒன்று அப்படிங்கிறார். மகாவிஷ்ணுன்னா யாரு? மகாவிஷ்ணு அப்படிங்கும்போது சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் இல்லையா, அந்த மகாவிஷ்ணுவும் சதாசிவரும் ஒன்றுதான் அப்படின்னு.
நம்ம அதைத்தான் சொல்றாங்க இல்லையா, ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணுன்னு சொல்றாங்கல்ல. அந்த ஹரி சிவன் அந்த தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் அந்த குணவிதத்தில், குணங்கள் மூலமாக இருவரும் ஒரே அம்சங்களை பொருந்தவர்கள். அதை பத்தி எழுதிட்டு அவர் மேலும் அது அந்த அந்த பொருளுரையில் அதை பத்தி எழுதுறாரு அவர், கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி. இவங்க ரெண்டு பேருமே ஒரே அம்சங்கள். ஆனால் விரிவங்கங்கள் அதிகமான அளவில் இந்த ருத்ரன் அப்படின்னு பார்க்கும்போது 11 வகையான விரிவங்கங்கள். எப்படி நம்ம தச அவதாரம் அப்படின்னு பாக்குறோம், அது இல்லாம எண்ணற்ற விரிவங்கங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டோ படிச்சோம் அப்படின்னா, பாகவத்துல ஃபர்ஸ்ட் கேண்டோ படிச்சோம்னா நிறைய அவதாரங்கள், பகவானினுடைய விரிவங்க அம்சங்களை பத்தி நிறைய அதில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பிரதானமான அம்சங்களாக அந்த தசாவதாரம் 10 அவதாரங்களை பற்றி நாம் பேசுகிறோம். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பிரபுபாதர் இங்க என்ன எழுதுறாருன்னா, அந்த ருத்ரன் அதாவது சிவபெருமான், அந்த சிவபெருமான் அப்படிங்கிறவரு 11 வகையான விரிவங்கங்கள் அவருக்கு இருக்கின்றன. அஜாகிபாத், அபிப்ரதனா, விருபாக்ஷா, ரைவதா, ஹர, பாகரூபா, தேவசிரேஷ்டா, திரயம்பகா, சாவித்ர, ஜெயந்த, பினாகி, அபராஜிதா அப்படின்னு பல்வேறு வகையான விரிவங்கங்கள். இந்த விரிவங்கங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா, இது எதை குறிக்கின்றது என்றால் 8 அம்சங்களை குறிக்கின்றன. 8 அம்சங்கள் அப்படின்னா என்னென்ன 8 அம்சங்கள் அப்படின்னா, நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், சூரியன், சந்திரன், சோமயாஜி. சோமயாஜி என்றால் யாகங்கள், அந்த நெருப்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த யாகங்கள். இது எல்லாமே இந்த எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாமே சிவபெருமான். அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு மகாவிஷ்ணு இஸ் நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சதாசிவா அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் தான் சிவபெருமானாக இந்த பல்வேறு வகையான அம்சங்களாக அவர் தோன்றுகிறார். இன்னும் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் இயற்கை மூலக்கூறுகள் மூலமாக தன்னை அவர் தொடர்பு படுத்தி கொண்டிருக்கிறார். சர்வ பாவ ருத்ர உக்ர பீம பசுபதி மகாதேவ ஈசானா அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், சர்வா மீன்ஸ் நிலம், மண் சொல்றோம் இல்லையா, எர்த்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிலம். பாவ அப்படின்னா நீர், ருத்ரா என்றால் நெருப்பு, காற்று உக்ர, வானம் பீமா, பசுபதி அப்படின்னா அந்த யாகம், அந்த தியாகம் செய்யக்கூடியது, மகாதேவர் என்றால் சந்திரன், ஈசானா என்றால் சூரியன். இந்த 8 அம்சங்களாக அவர் தன்னை தொடர்பு படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த 8 அம்சங்கள்லயுமே who has got connected அப்படின்னா சதாசிவா இஸ் காட் கனெக்டட். இந்த சதாசிவா மகாவிஷ்ணு தான். ஆனால் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, எல்லாருக்குமே ஒரு பொறுப்பை தருகிறார் இல்லையா. அந்த பொறுப்பு தரும்பொழுது அவர்கள் எப்படி அதோடு தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். பிரபுபாதர் இதை பத்தி ஃபர்தரா எழுதும்போது அந்த ருத்ரர், இது நிறைய புராணங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதுல இருந்துதான் பிரபுபாதர் எழுதியிருக்கார். பிரபுபாதர் அவரா கற்பனை செஞ்சு எதுவுமே எழுதல. நம்ம எல்லாருமே ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், வைஷ்ணவர்கள் இதை பற்றி எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் முக்கியமான அம்சங்களை அவர் தொகுத்து வழங்குகிறார். ருத்ரருக்கு 5 முகங்கள் உடையவர், 3 கண்கள் உடையவர், 10 கைகள் உடையவர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு சில நேரங்களில் ருத்ரன் பிரம்மனுக்கு இணையாக பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்னது பிரம்மனுக்கு இணையாக பார்க்கப்படுகிறார் அப்படின்னா, பிரம்மா அப்படின்னா யாரு? பிரம்மா இஸ் ஜீவ தத்துவா, கரெக்ட்? அதற்கு இணையாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதும் ஒரு சில புராணங்களில் கூறப்படுகின்றன அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறாரு. ஆனால் இந்த ருத்ரன் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, சேஷனினுடைய ஒரு விரிவங்கம், பார்ஷியல் எக்ஸ்பான்ஷன். முழு விரிவங்கம் கிடையாது, சேஷா உடைய ஒரு பார்ஷியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் ருத்ரா அப்படிங்கிறத ஒரு கருத்தும் பிரபுபாதரால் இங்கு வழங்கப்படுகிறது. அதாவது விஷ்ணுவினுடைய ஒரு விரிவங்கம் எதற்காக? இந்த பிரபஞ்சத்தை அழிக்கக்கூடிய ஒரு விரிவங்கமாக சிவபெருமானாக அவர் தோன்றும் போது எல்லா ஜீவராசிகளிலும் ஒன்றான ஜீவராசியாக அவர் தோன்றுகிறார். அப்படின்னா இந்த விஷ்ணு அப்படிங்கும்போது அவருக்கு ஹரா என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த விஷ்ணு. காரணம், விஷ்ணு அழிக்கும் தொழிலை செய்யும் பொழுது
அதற்காக அவர் ஒரு விரிவங்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறார். அந்த விரிவங்கம் தான் சிவபெருமான். அதனால தட் ஹரி ஹராவாக மாறுகிறார். அந்த ஹரா அப்படிங்கும்போது அவருக்கான ஒரு குணம் என்ன? ஒரு குணம் அப்படின்னா அந்த தமோ குணம். அந்த தமோ குணம் என்பது அவருக்கு ஏற்படுகிறது. அவர் ஆன்மீகமயமானது, தூய்மையானவர். ஆனால் அவர் இந்த பௌதீக இயற்கையோடு தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அவர் தமோ குணத்தினால் பாதிக்கப்படுகிறார். நமக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது. அவர் அந்த வைரஸ்ல இன்ஃபெக்ட் ஆன மாதிரி, கோவிடு அப்படின்ன உடனே எல்லாருக்கும் அந்த கோவிட் வந்துடுச்சு அப்படிங்கும்போது ஒரு சில பேருக்கு வரல அப்படின்னா நம்மளுக்கு நம்ப முடியாது. அந்த மாதிரி இந்த ஜட வஸ்துக்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும், நம்ம அதுக்கு தான் முன்னாடியே பார்த்தோம், அவர் யாரோடெல்லாம் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக அந்த பஞ்சபூதங்களோடு தொடர்பை ஏற்படுத்துகிறார். பஞ்சபூதங்கள் அப்படிங்கும்போது என்னது? 24 மூலக்கூறுகள்ல ஜட இயற்கையில் உள்ள ஒரு அங்கம். அப்படின்னா அவை அனைத்துமே ஜடம். அதோடு ஒருவர் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார் என்றால் அவரும் ஜடம் அப்படிங்கிறது ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்ட்? ஆனா பகவான் இங்க என்ன சொல்றாரு, பிரபுபாதர் என்ன விளக்கம் தருகிறார் என்றால், அவர் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் அவர் எப்படி பகவான் சொல்றாரு இல்லையா, திரைகுண்யா அபௌத் திரைகுண்யா, நான் 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க பார்ப்பதற்கு அவர் கலங்கப்பட்டவர் போல தோன்றுகிறார். இந்த விஷயங்கள் எல்லாமே பாகவதம் பிரம்ம சம்ஹிதாவில 10வது ஸ்கந்தம் படிச்சோம் அப்படின்னா அதுல அந்த ருத்ரரை பற்றி, அவர் எப்படி இந்த ஜட இயற்கையோடு தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் அவர் நடுநிலை வகிக்கிறார். வெளிப்படுத்தாத நிலை, அன்மேனிஃபெஸ்டட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வெளிப்படுத்தப்படாத நிலையில் அவர் இந்த முக்குணங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் தொலைவில் இருந்து இந்த முக்குணங்களினோடு ஒரு தொடர்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பெரிய ரவுண்டு ஒண்ணு இருக்கு. அந்த ரவுண்டு நடுவுல கம்ப்ளீட்லி இட் இஸ் a மெட்டீரியல். ஒரே அஜிடேட்டட் பீப்புள், தே வாண்டட் டு என்ஜாய் அப்படின்னு. கார்னர்ல ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, அந்த பவுண்டரியில வாசல்ல ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அந்த உற்சாகத்தில், அந்த கலவரத்தில் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளவில்லை. ஆனால் அங்கிருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி இந்த பகவான் விஷ்ணுவிற்கும் சிவபெருமானுக்கும் உள்ள ஒரு உறவை, அதுதான் பிரபுபாதர் எழுதும்போது ஒரு அருமையான ஒரு ஓமை தருகிறார். எப்படி பாலில் இருந்து தயிர் வருகிறதோ, அந்த தயிர் எப்படி வரும்? பால் வில் நாட் பிகம் அ தயிர் டைரக்ட்லி, இல்ல, அதற்கு ஒரு புளிப்பு சுவை ஒன்று சேரும் பொழுது அந்த பாலானது தயிராக மாறுகிறது. சோ தட் கண்டாமினேஷன், அந்த ஒரு புளிப்பு அப்படிங்கிற ஒரு கலப்படம் ஏற்படும் பொழுது, அது போல இவர் அம்சமே தூய்மையான அம்சம். ஆனால் அவர் தயிராக மாறுகிறார் அப்படின்னா ஆக்சுவலா அவருடைய அம்சம் தூய்மையானதுதான். அது வெளியே இருந்து பார்ப்பதற்கு நமக்கு எப்படி தோன்றுகிறது என்றால் அவர் களங்கம் அடைந்தவர் போல தோன்றுகிறது. எல்லா விதமான அம்சங்களும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அவருக்காக வழங்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு கடமை என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் அழியும் போது அந்த குணங்கள் அவருக்கு வரவழைக்கப்பட்டு அவர் அந்த கடமையை செய்கிறார். ஒரு சில கருத்துகள் புராணங்கள்ல என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், இந்த சிவபெருமான் பிரம்மதேவரினுடைய தலையிலிருந்து தோன்றினார், விஷ்ணுவினுடைய தலையிலிருந்து தோன்றினார் அப்படின்னு மாறுபட்ட கருத்துகள் எல்லாமே இருக்கிறது. ஆனால் பிரபுபாதர், ஆச்சாரியார்கள், நம்முடைய சம்பிரதாயத்தினர் அவர்கள் கூறக்கூடிய கருத்து பிரகாரம் அழிக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற இந்த ருத்திரன் அப்படிங்கிறவரு சங்கர்ஷன் இஸ் வாட்? சங்கர்ஷன் தான் பிரபஞ்சத்தின் அழிவின் போது நெருப்பாக இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கிறார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதில் ஒரு அங்கம் தான் இந்த ருத்ரன். இந்த அழிவுக்கு அவர் தேவைப்படும் போது அந்த சங்கர்ஷனினுடைய ஒரு அங்கம் தான் ருத்ரனாக நமக்கு வருகின்றது அப்படின்னு. வாயு புராணத்துல சதாசிவரை பற்றி கூறும்பொழுது அந்த சதாசிவன் அப்படிங்கிறவரு வைகுந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்பனா லீலைகளை செய்வதற்காக பகவான் கிருஷ்ணருடைய நேரடியான விரிவங்கம் தான் இந்த சதாசிவன்.
அப்படிங்கிற கருத்து வாயு புராணத்தில் இருக்கின்றது. அதைத்தான் பிரபுபாதர் எடுத்து நமக்கு விளக்குகிறார். சோ இட் இஸ் த எக்ஸ்பான்ஷன். பகவான் கிருஷ்ணருடைய ஒரு எக்ஸ்பான்ஷன். வைகுந்த லோகத்தில் இருப்பவர் யார்? வைகுந்த லோகத்தில் யார் இருப்பா அப்படின்னா அந்த நாராயணன், அந்த கிருஷ்ணன், அவர் தான் இருக்கார். கோலோகதாம், கோலோக விருந்தாவன் அப்படிங்கிறது கிருஷ்ணராக இருப்பது. பொதுவாக நம்ம நாராயணன் அப்படின்னு எடுக்கும் போதுட்டு அந்த விஷ்ணு தத்துவா அதை பத்தி நம்ம பேசும்போது அந்த நாராயணா அப்படின்னு பார்க்கும்போது அது வைகுந்தம். சோ அதுல ஒரு எக்ஸ்பான்ஷன். பகவான் கிருஷ்ணருக்கு வந்து பல்வேறு வகையான விரிவங்கங்கள் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல்வேறு காலகட்டங்களுக்கு பல்வேறு தேவைகளுக்கு ஏற்ப அவர் பல்வேறு விதமாக தோற்றம் அளிக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது வாயு புராணத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு சிறிய குறிப்பு என்ன அப்படின்னா, வைகுந்த லோகம், பகவானினுடைய ஒரு வைகுந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர் இந்த சதாசிவன் அப்படின்னு, பிளஸ் பகவானினுடைய நேரடியான விரிவங்கம் லீலைகளை செய்வதற்காக. சோ சதாசிவா அப்படிங்கும்போது சம்போன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சம்போ சதாசிவா இவங்க எல்லாருமே யாரு அப்படின்னா அந்த மெயின் சதாசிவா. இப்போ கிருஷ்ணர்னு சொல்லிட்டு ஹரின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் நம்ம பார்க்கிறோம், பல்வேறு அவதாரங்களை பார்க்கிறோம். அவதாரின்னு சொல்லிட்டு பல்வேறு அவதாரங்கள் வருது இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா இந்த சதாசிவன் சிவன்லாம் என்னன்னு பார்க்கிறோம் அப்படின்னா இந்த பௌதீக வாழ்க்கைக்காக மகா மாயான்னு சொல்றோம்ல, பகவானினுடைய மாயா சக்தி, அந்த மகா மாயா இந்த சிவபெருமானுக்கு தேவியாக வரக்கூடியவர். இந்த வைகுந்த லோகத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவிற்கு தேவியாக எப்படி லக்ஷ்மியை நாம் சொல்கிறோம், ரமாதேவியை நாம் சொல்கிறோம், அது போல பார்வதி தேவி அப்படின்னு சொல்லும்போது அந்த சதாசிவன் அவங்க எல்லாருமே இந்த இயற்கைக்காக வருகிறார்கள். சோ ஹரியும் சிவனும், ஹரிஹரா. இந்த போட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க ஜஸ்ட் நீங்க மாயாபுரி யாராச்சும் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த கோயில் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹரிஹர கஷேத்ரா. சோ இந்த கோயிலுடைய தத்துவமே என்னன்னு பாத்தீங்கன்னா இருவருமே ஒன்று அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இந்த ஹரிஹர கஷேத்திரத்தினுடைய ஒரு மகிமை என்ன அப்படின்னா, இந்த கஷேத்திரத்தில் இருந்து, மாயாப்பூர்லயே இது ஒரு கஷேத்திரம், இந்த கஷேத்திரத்தில் இருந்து எவன் ஒருவன் பகவானை நினைத்து கொண்டு உயிர் விடுகிறானோ அவனுக்கு மறுபிறவி கிடையாது. இந்த ஹரிஹர கஷேத்திரம் அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை அழிக்கக்கூடிய பொறுப்பில் உள்ள சிவபெருமானும் பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்யக்கூடிய பொறுப்பில் உள்ள விஷ்ணுவும் அங்கு இருந்து கொண்டு பிரபஞ்ச முடிவில் அனைவருக்கும் மீண்டும் பிறப்பற்ற நிலையை எடுத்து வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேருமே அங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆச்சாரியார்கள் கூறக்கூடிய ஒரு கருத்து. சோ இந்த ஹரிஹர கஷேத்திரம் பகவான் எப்படி ரெண்டுமே ஒண்ணுன்னு சொல்றோமோ, பாதி விஷ்ணு பாதி சிவபெருமான். இது கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வந்து மிகவும் சிறப்பான ஒரு திருத்தலம், ஒரு ஒரு பில்கிரிமேஜ் சென்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பில்கிரிமேஜ் சென்டர். சோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த சதாசிவா அப்படின்னு நம்ம சொல்லக்கூறுது யார் அப்படின்னா மகாவிஷ்ணுவினுடைய ஒரு அம்சம், ஒரு அங்கம். நம்ம கௌடிய சம்பிரதாயத்துல பார்த்தோம் அப்படின்னா அத்வைத ஆச்சாரியா, நீங்க உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அத்வைத ஆச்சாரியா யாருன்னு சொல்லிட்டு. சைத்தன்ய மகாபிரபுவினுடைய முக்கியமான சகாக்களில் அத்வைத ஆச்சாரியா. அவருடைய பிரார்த்தனை, முக்கியமான பிரார்த்தனையினால்தான் பகவான் அந்த ரூபத்தில், அதாவது பகவான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். சோ அத்வைத்த ஆச்சாரியார் யாருன்னு பார்த்தா சிவபெருமானினுடைய பாதி அம்சம், மகாவிஷ்ணுவனுடைய ஒரு பாதி அம்சம், இரண்டும் சேர்ந்த ஒரு கலவைதான் அத்வைத்த ஆச்சாரியா அப்படிங்கிறது கௌடிய சம்பிரதாயத்தில் கூறப்படுகிறது. இந்த சதாசிவா அப்படின்னு நம்ம சொல்லும்போது சிவபெருமான் என்றாலே மங்களம், சதாசிவா அப்படிங்கும் பொழுது எப்பொழுதுமே மங்களம். மங்களம் உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் நேரத்துல நீங்க கேட்குறீங்க somebody is blessing you அப்படின்னா தட் இஸ் அந்த ஒரு நிகழ்வு மங்களகரமான நிகழ்வு. ஆனால் சதாசிவன் என்றால் எப்பொழுதுமே அவர் நமக்கு மங்களத்தை அளிக்கக்கூடியவர். இவருக்கு பல்வேறு வகையான விளக்கங்கள் நம்ம பார்த்தோம். அவருக்கு வந்துட்டு எத்தனை முகங்கள் இருக்கின்றன, எத்தனை கண்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப நிறைய சிவபுராணத்தை வைத்து ஒரு சில சிவனடியார்கள் சிவபெருமான் தான் எல்லாத்துக்குமே காரணம், இந்த மகாதேவன் தான் எல்லாவற்றிற்குமே காரணம், அவர்தான் அழிப்பு தோற்றலுக்கு காரணம், பராமரிப்புக்கு காரணம், அழிவுக்கு காரணம் அப்படின்னு நிறைய சொல்றாங்க. அப்படின்னா அதனுடைய புரிதல் என்ன அப்படின்னா, பிகாஸ் இஸ் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுனுடைய கடமை என்னவோ
அதற்கு ஈக்குவலா அவங்க வந்து அது அப்படியே சிவபெருமான் அப்படின்னு அந்த ஒரு அம்சத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் தருகிறார்கள். ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், வைஷ்ணவர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன முக்கியமான விஷயம், பகவான் கிருஷ்ணா இஸ் த பிரைம். அவருக்கு கிட்ட இருந்து வரக்கூடிய பல்வேறு விரிவங்கங்கள், அதனுடைய விரிவங்கங்கள் தான் சிவபெருமான். அப்படிங்கும்போது த ஃபண்டமெண்டல் காஸ் ஆஃப் ஆல் காசஸ், காரணத்திற்கெல்லாம் காரணம் சிவபெருமான், அப்படி சாரி நாராயணர் பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு புரிதல். ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவர் இந்தந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த விஷ்ணுவனுடைய ஒரு அம்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சதாசிவனாக தோன்றி அவர் இதெல்லாமே பார்க்கிறாரு அப்படிங்கும்போது அவங்க இதுக்கு எல்லாமே காரணம் அவருதான் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு அவர்கள் நின்று விடுகிறார். அதுக்கு மேல அவருக்கு இந்த ஆற்றல் எங்கிருந்து வந்தது, அவர் எதனுடைய விரிவங்கம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டுக்கு அவங்க போக மாட்டேங்கிறாங்க. அது போகாததால என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ரெண்டு பேரும் வேற வேற அப்படின்னு நினைச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே ஒண்ணுதான், அது பகவானால் அதிகாரம் அளிக்கப்பட்டவர், இஸ் அன் எம்பவர்டு எக்ஸ்பான்ஷன், இதெல்லாம் நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த சதாசிவன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிவபெருமான் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சிவதேவன் சிவபெருமான் அப்படிங்கும்போது அந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு ஒரு மூலம், ஒரு டைட்டி, ஒரு விக்கிரகம். அவருக்கு விக்கிரகம் கிடையாது, லிங்க வடிவம் தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அவருக்கு முகம் இருப்பது போல காட்டக்கூடியது என்ன அப்படின்னா சதாசிவா. அவருதான் பிரதானம், அதிலிருந்து தான் எல்லாமே தோன்றுகின்றன அப்படின்னு. அதே சதாசிவா பின்னாடி பாத்தீங்கன்னா 5 முகத்தோடு காண்பிக்கப்படுவார்கள். அந்த 5 முகத்தோடு காண்பிக்கப்படுவது என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம், பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், மூலக்கூறுகள், இந்திரியங்கள் எல்லாமே பார்த்தோம். அவருக்கு 10 கைகள். he is having the highest consciousness, ரொம்ப மிக உயர்ந்த ஒரு உணர்வில். அது எந்த ஒரு உணர்வுல இருக்காரு அப்படின்னா எப்பொழுதுமே அந்த பகவானை தியானித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணர்வில் அவர் இருப்பதினால் எப்பொழுதுமே அவர் ஆனந்தமயமானவர். அவர்கிட்ட இருந்து வர்றதுதான் இந்த மகேஷ்ன்னு சொல்லுவாங்க. சிவபெருமான வந்து மகேஷ் அப்படிங்கிறாங்க, ருத்ரா அப்படிம்பாங்க. இது எல்லாமே அவரிடமிருந்து வருவதுதான். நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 5 பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு சிவபெருமானை வழிபடக்கூடிய ஸ்தலங்கள் இருக்கின்றன. காஞ்சிபுரத்துல போனீங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர், அந்த ஏகாம்பரேஸ்வரர் வந்து இந்த 5 பஞ்சபூதங்களில் நீருக்கு அதிபதியாக அவரை பிரார்த்தனை செய்கிறார்கள். ஜம்புகேஸ்வரர் திருவானைக்காவல், அவர் வந்து நெருப்பு, பஞ்சபூதங்கள். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் ஏற்றாற் போல பிரதானமாக அந்த 5 அம்சங்களில் ஒருவராக அந்த சிவபெருமானை மக்கள் வணங்குகிறார்கள். அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை அப்படிங்கும்போது அவர் அந்த ஆகம், வானத்திற்கு, ஆகாயத்திற்கு. சிதம்பரம் நடராஜர் அப்படிங்கும்போது காற்று. நீங்க வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா அந்த அந்த உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க உங்களை. அந்த அந்த ஐயர்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா, பணம் ஏதாவது காசு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை உள்ள கூட்டிட்டு போவாரு. அவ்வளோ ரூம் ஃபுல்லா டார்க்கா இருக்கும். எஸ்பெஷலி நீங்க சம்மர்ல போனீங்கன்னா அப்படி ஒரு ஸ்வெட்டிங் ஆகும், வேத்து கொட்டும். ஆனா அந்த நடுவுல அந்த இடத்துல போய் நிக்க சொல்லுவாங்க. நம்மள நிக்க சொல்லும்போது யாரோ ஏசி போட்டு விட்ட மாதிரி இருக்கும் அந்த இடம், அந்த காற்று. அந்த பகவான் வந்து அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அம்சங்கள். அதே மாதிரி காளஹஸ்திரி, ஆந்திர பிரதேஷ்ல காளஹஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி போற வழியில, இது எல்லாமே என்ன அப்படின்னா அந்த 5 அம்சங்கள், அந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றுக்குமே வந்து பிரதானமாக அந்த சிவபெருமானை வழிபடுகிறார்கள். சோ இது எல்லாமே ஆக்சுவலா விரிவங்கங்கள் தான். இது வந்து புரியாத நிலையில் இருப்பவர்கள், இதுக்கு மூல காரணமாக இருப்பவர் இதெல்லாமே பண்ணிட்டு அந்த மூலக்கூறுகள் 24 மூலக்கூறுகளை வைத்து மகத் தத்துவத்தை பகவான் சிருஷ்டி செய்யும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரதானமான ஒரு கடவுள் தரப்படுகிறார். இதெல்லாமே தான் நம்ம தத்துவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பாத்தீங்கன்னா முக்கியமாக 3 தத்துவங்களை பற்றி பேசுவார்கள். விஷ்ணு தத்துவம், ஜீவ தத்துவம், சிவ தத்துவம் அப்படின்னு. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, விஷ்ணு தத்துவம் அப்படின்னா எல்லாமே அந்த பரம்பொருளை பற்றி விளக்கக்கூடிய ஒரு தத்துவங்கள். எல்லா இடத்திலையுமே பரவி இருப்பவர், எல்லா இடத்திலுமே மிகவும் ஒரு தூய்மையான ஒரு ஆன்மீக ஒரு விரிவங்கங்களை நம்ம பார்க்கலாம். அவருடைய ஆற்றல்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அவர்தான் எல்லாத்துக்குமே காரணகர்த்தா, அவர்தான் எல்லாத்தையுமே நிர்வாகிப்பவர். மாயாதேவியிடமிருந்து வித்தியாசப்பட்டவர். அவர் எல்லாத்தையுமே சிருஷ்டி செய்யறார் அப்படின்னா கூட அந்த மாயாதேவிக்கு உள்ள பவரை காட்டிலும் அவருக்கு பவர் அதிகமா இருந்தாலும் கூட அவர் வீழ்ச்சி அடையாதவர். சோ அதுல அந்த மாற்றத்தை நாம் காணலாம். விஷ்ணு தத்துவத்துல அடிமை அடைவது கிடையாது, மாயாவிடம் அடிமை அடைவது கிடையாது.
அதே போல ஜீவ தத்துவான்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜீவ தத்துவா அப்படின்னா மாயாதேவி பிளஸ் ஜீவ தத்துவா, இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னால பகவானினுடைய ஒரு சிருஷ்டி தான். பகவானினுடைய இன்ஃபீரியர் எனர்ஜி, பகவான்ஸ் சுப்பீரியர் எனர்ஜி நம்மளுக்கு படிச்சிருக்கோம் நம்ம இல்லையா. உயர்ந்த ஆற்றல் தான் ஜீவ தத்துவா, குறைந்த ஆற்றல் மாயா சக்தி பகவான்து. அவருடைய 99.9999% வந்து இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. அந்த கொஞ்சூண்டு பர்சன்டேஜ் ஆஃப் பகவானுடைய எனர்ஜி தான் இந்த இரண்டு வகையான ஜீவ தத்துவங்கள் பிளஸ் மாயா எனர்ஜி, பௌதிக எனர்ஜி. அடுத்தது சிவ தத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவ தத்துவம் அப்படிங்கும்போது இஸ் அ நிர்குணவாதி, பிரம்மன். நிர்குணவாதி அப்படின்னா இஸ் அவே ஃப்ரம் எவ்ரி திங், எது மேலேயும் அவருக்கு ஒரு அட்டாச்மெண்டே கிடையாது, அனைத்தையும் இழந்தவர். அந்த மாதிரி அவருக்கு எந்த விதமான ஒரு பற்றுதலுமே கிடையாது. அந்த நிர்குணவாதி பிரம்மன் அப்படிங்கும்போது அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடிய காரணம் மகாவிஷ்ணுனுடைய அவதாரம் அவர் இல்லையா, எக்ஸ்பான்ஷன் இல்லையா. அப்படின்னா ஹீ வில் ஆல்சோ பி பிரசன்ட் எவ்ரிவேர். அவருடைய ஒரு அம்சம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரம்மதேவனுக்கு ஏன் பிரபு இல்லைன்னு நீங்க கேட்பீங்க. பிரம்மதேவா இஸ் ஒன்லி ஃபார் அ ஸ்பெசிபிக் பர்பஸ். அதனால பிரம்மதேவா இஸ் நாட் சர்வ வியாபி கிடையாது. அவர் சர்வ வியாபின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி விஷ்ணு, மகாவிஷ்ணு. அதுலயே வந்துட்டு பகவானினுடைய கிரியேஷன்லயே பார்க்கும்போது பர்பஸ் வில் சேஞ்ச். இட் ஆல் பி டிசைடட் பை த சுப்ரீம் லார்ட். அவருடைய முடிவுல தான் நடக்குது எல்லாமே. அதனால நம்ம வந்து இது அப்படி இருக்கே, அது அப்படி இருக்கே, எனக்கு இது புரியலையே, இது தப்பா இருக்கே அப்படிலாம் நினைக்கவே முடியாது. பகவான் என்ன நினைக்கிறாரோ அதற்கு ஏற்றாற் போல செய்வார். அவரே விரிவங்கமாக வரும்பொழுது அவர் அனைத்து இடங்களிலும் இருக்கின்றார். அதனால இந்த சிவ தத்துவம் அப்படிங்கும் பொழுது எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர், அமைதியை நாடுபவர். சிவ தத்துவம் அப்படின்னா அவருக்கு என்ன அப்படின்னா, விஷ்ணு சர்வ வியாபக தன்மை, ஆனால் சிவ தத்துவம் சர்வ மங்களத்தன்மை. wherever Shiva is there you can find the மங்களா. அந்த மாதிரி அசுத்தோஷ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவரை. அதற்கு என்ன காரணம் என்றால் அவர்கிட்ட நீங்க போய் என்ன கேட்டாலும் உங்களுக்கு அந்த மங்களத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அம்சத்தை, அதை முன்னிலைப்படுத்தி அவரை வைக்கிறதால தான் சாந்தம் சிவம் அத்வைத்தம் அப்படிம்பாங்க. அந்த அனைத்து இடங்களிலும் ஒரு அமைதி, சிவமயமாக அனைத்தையும், அத்வைத்தம், அகைன் அத்வைத்தம் பாருங்க, சூப்பர் சுப்ரீம் பவர் அண்ட் சர்வன்ட், அந்த மோடு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ருத்ரனை பற்றிய அவர் எப்படி தோன்றினார் அப்படிங்கிற ஒரு விளக்கம் பாகவதத்துல ரொம்ப அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மதேவன் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, மக்கள் தொகையை பெருக்க வேண்டும். அதுக்காகத்தானே அவர் படைக்கப்பட்டார் இல்லையா. அவருக்கு வந்து ஒரு குண அவதாரமாக, அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு அவதாரமாக அவருக்கு வந்து அனைத்து அதிகாரத்தையும் பகவான் விஷ்ணு அவருக்கு தரும்போது, பகவான் கிருஷ்ணர் அவருக்கு தரும்போது, பிரபஞ்சத்தை நீ சிருஷ்டி செய்ய வேண்டும். இட் ஷுட் பி அ வெரி ஒரு சத்துவ சமத்துவம், சத்துவ குணம் உடைய, சத்துவ குணம் என்றால் இந்த இடத்துல என்ன அப்படின்னா அந்த சமுதாயம் ஒரு பக்தி பாதையில் செல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு அம்சங்களை நீ உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளை. அப்படி பார்க்கும்போது சனத்குமார நாரத முனியை வந்து முதல்ல பண்றாரு. அவரிடமிருந்து தோன்றுகிறார். நாரத முனி கிட்ட வந்துட்டு நீ பிரபஞ்சத்தை படைக்க வேண்டும் அப்படிங்கும்போது நாரத முனி வந்து எனக்கு இதெல்லாம் நான் பண்ண முடியாது, நான் வந்து பக்தியில் தான் இருப்பேன், நான் பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், நிறைய நான் அவருக்கு சேவகம் செய்ய வேண்டும், அதனால நான் வந்து இந்த ஜட வஸ்துக்களுடைய முன்னேற்றத்திற்காக நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவர் மறுப்பு தெரிவிக்கிறார். அதுல கொஞ்சம் அப்செட் ஆறார் பிரம்மதேவன். அதுக்கப்புறமா இந்த 4 குமாரர்கள், சனத்குமாரர்கள், அவர்கள் தோன்றும் போது அவர்களும் அதே போல மறுப்பு தெரிவிக்கிறார்கள், நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கும்போது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோபம் வர ஆரம்பிக்குது. பிரம்மதேவனுக்கு கோபம் வருகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் நானு. தியா நிக்ரியாமனோ அபி ப்ருவூர் மத்யாத் பிரஜாபதே ஷத்யோ ஆஜயதே தன்மன்யூ குமாரா நீல லோஹிதா. யாராவது படிக்கிறது படிக்கலாம். ஓகே. தியா நிக்ரயாமனோ அபி ப்ரூவூர் மத்யாத் பிரஜாபதே சத்யோ ஆஜயதே தன்மன்யூ குமார நீல லோபிதோ. அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர் அந்த ஒரு கோபம் அப்ப வர ஆரம்பிக்குது பிரம்மதேவனுக்கு. அந்த கோபம் வரும் பொழுது என்ன கோபம், சனத்குமார நாரத முனியும்
மறுப்பு தெரிவிக்கிறார், சனத்குமாரரும் மறுப்பு தெரிவிக்கிறார். அப்படிங்கும்போது அவருடைய கோபத்தின் விளைவாக அந்த 2 கண் புருவங்களின் மத்தியிலிருந்து ஒரு குழந்தை, அந்த குழந்தையினுடைய நிறம் எப்படிப்பட்ட நிறமாக இருக்கிறது என்றால் அப்படியே ஒரு சிவப்பும் நீலமும் கலந்த ஒரு உருவில், அந்த 2 கலரை மிக்ஸ் பண்ணா என்ன ஒரு கலர் கிடைக்குமோ அந்த நிறத்தில் அந்த குழந்தை ஒன்று உருவாகிறது. இதுல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை அந்த அந்த முகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கோபம், எதனால் அந்த கோபம் அவருக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அறியாமை பிளஸ் ஞானம். இந்த இரண்டினுடைய கலவையாக அந்த உருவம், அந்த நிறம் வர்ணிக்கப்படுகிறது. பிரம்மதேவர் அவருடைய கோபத்தை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறாரு. சனத்குமார் சொன்ன உடனே அந்த கோபத்தை எப்படியாச்சும் நான் நிறுத்தணும்னு பார்க்கும்போது கூட அவர் மிக உயர்ந்த ஒரு நிலையில் உள்ள ஒரு ஜீவ தத்துவம், மிக உயர்ந்த ஒரு 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 ஜீவன், அவராலேயே அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. சத்துவ குணத்துல மிக உயர்ந்த குணத்தில் இருந்திருந்தாலும் அவரால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் செல்லும் போது அந்த அறியாமை பிளஸ் அந்த சிவப்பிற்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, என்ன 2 குணங்கள் காண்பிக்கப்படுகின்றது? ஒன்று ரஜோகுணம், இன்னொன்று தமோகுணம். அந்த 2 குணங்களும் அவரிடம் தோன்றி அதனுடைய கலவையாக இந்த ஒரு உருவம் வருகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். பிரபுபாதர் இதுக்கு விளக்கம் தரும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கோபம் என்பது எதுல இருந்து வருது அப்படின்னா, அந்த பிரம்மதேவனினுடைய அந்த 2 கண்களுக்கு இடைப்பட்ட பகுதியிலிருந்து அது வருகின்றது. காரணம், ஒருவனுக்கு கோபம் வருகிறது என்றால் சத்துவ குணத்துல இருப்பவனுக்கு கோபம் வராது. ஒண்ணு அவன் தமோ குணத்துல இருக்கணும், இல்லையா ரஜோ குணத்துல இருக்கணும், அவர்களுக்குத்தான் கோபம் வரும். அப்படி வந்த கோபம் தான் இந்த ருத்ரதேவன் அப்படிங்கிற ஒரு விளக்கம் அவர் அங்கு தருகிறார். அந்த குழந்தை வெளியே வந்தாச்சு, ருத்ரன் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த உடனே அந்த குழந்தை கேக்குது. யாரை பார்த்து? பிரம்மதேவனை பார்த்து கேட்கின்றது. சவை ருத்ரோ தேவானாம் பூர்வாஜோ பகவான் பவக. பிரம்மதேவரை மிக புகழ்ந்து பாடுகிறது அந்த குழந்தை. பகவான் பவக, பகவானுக்கெல்லாம் பகவான் ஆனவனே. சரி, உடனே நீங்க இந்த மாதிரி ஒண்ணு அந்த குழந்தை சொல்லுதே, அப்படின்னா பிரம்மதேவன்னா சுப்ரீம் லார்டா அப்படின்னு. இது ஒரு வர்ணனை மொழி, குளோரிஃபை பண்றாங்க, அவ்வளவுதான். பிரம்மதேவனுக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பு ஒண்ணு கொடுக்கப்பட்டதால எல்லாரையுமே சிருஷ்டி பண்ணக்கூடியவர், இல்லையா? டெமிகாட்ஸ் ஆல்சோ வாஸ் கிரியேட்டட். ஒரு உபதேவர்கள், அவர்களுடைய நிலைக்கு வரக்கூடிய தகுதி பெற்றவர்களை படைத்தவரும் பிரம்மதேவன். அப்படிங்கும்போது அந்த ஒரு அர்த்தத்துல இந்த ஒரு பதம் பகவான் பவக, பூர்வஜோ பகவான் பவக அப்படின்னு சொல்லிட்டு அது கேக்குது. அந்த குழந்தை கேக்குது, நான் எங்க போகணும், என்ன பண்ணணும், எனக்கு என்ன பேர்? படைச்சாச்சு, அந்த குழந்தைய படைச்சாச்சு, அந்த குழந்தை நிக்குது, நான் என்ன பண்ணணும், எந்த இடத்துக்கு போகணும்? இதேதான் ஸ்வயம்புவம்னு சொல்றாரு. ஸ்வயம்புவம்னு பண்ணும்போது நான் எங்க போய் சிருஷ்டி பண்ணுவேன்? வராக தேவனுடைய அவதாரத்தை பத்தி நீங்க படிக்கும்போது அவர் கேட்ட முதல் கேள்வி அதுதான். என்னை நீங்க படைச்சிட்டீங்க, இந்த சந்ததியினை நான் எங்கு சென்று செல்வேன்? எந்த நிலத்துக்கு நான் போவேன்? எந்த இடத்துக்கு போவேன்? அப்பொழுதுதான் அந்த பூமி ஹிரண்யாக்ஷனால் நீரில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது, இல்லையா? அதற்காகத்தான் அந்த வராக தேவர் வருகிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல சிவபெருமான் அந்த ருத்ரன் அந்த கோபத்திலும் தமோகுணத்துல வந்த தமோகுணம் ரஜோகுணத்துல வந்த அந்த குழந்தை கேள்வி கேட்கின்றது. யூ ஹாவ் டு கிவ் மீ சம் நேம் அண்ட் யூ ஹாவ் டு கிவ் மீ சம் பிளேஸ். எனக்கு ஒரு இடத்த கொடு, எனக்கு ஒரு பேரை கொடு. அப்படிங்கும்போது பிரம்மதேவன் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், தேவர்களுக்கெல்லாம் தேவனே, யார? சிவபெருமானை பார்த்து சொல்றாரு. இதன் பிறகு உன்னை ருத்ரன் என்று அனைவரும் அழைப்பார்கள். காரணம், நீ எனக்கு என்ன பேருன்னு நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்க. எப்படி அந்த குழந்தை கேட்டுச்சு அப்படின்னா, அழுது கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கிறதாம். எனக்கு என்ன பேரு, நான் எங்க போகணும் அப்படின்னு. ஒரு சில குழந்தைங்க பிடிவாதம் பிடிச்சு அழுவும், இல்லையா? அந்த மாதிரி பிடிவாதமாக அது கேட்டுக்கொண்டிருக்கிறதாம். அப்பவே சொல்றாரு, நீ தேவர்களுக்கெல்லாம் தேவன். அவருக்கு தெரியும், இல்லையா? சிருஷ்டியின் மகிமை எல்லாமே பகவானினுடைய ஒரு திருவிளையாடல், பகவான் கிருஷ்ணனுடைய திருவிளையாடல் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியும் அவருக்கு. அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவர்களுக்கெல்லாம் தேவனான அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவருக்கு பதில் தரும்போது, ருத்ரனுக்கு பதில் தரும்போது சொல்லிட்டு, உன்னுடைய இடம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
உனக்காக ஒரு சில இடங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அவர் எப்படி வர்றாரு? கோபத்தால வர்றாரு இல்லையா? அதனால அவர் சொல்றாரு, உனக்காக ஒரு சில இடங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்தந்த இடங்களில் எல்லாம் நீ சென்று இருக்கலாம். எங்கு? ஒருவருடைய இதயத்தில், இந்திரியங்களில், காற்றில், ஆகாயத்தில், நெருப்பில், நீரில், பூமியில், சூரியனில், சந்திரனில் செய்யக்கூடிய தியாகங்களில் அப்படிங்கிற ஒரு விளக்கம். இதுக்கான இந்த பர்போட்டுக்கு வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அவ்வளவு அருமையா கொடுத்திருப்பாரு. அந்த பிரின்சிபிள் ஆஃப் ருத்ரா, ருத்ரா அப்படிங்கிற அந்த கொள்கை, அதனுடைய ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, குரோதம், கோபம் என்பது காமத்தினுடைய இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் காமா. லஸ்ட் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அதிலிருந்து தான் கோபம் என்பது தோன்றுகிறது. இது எதனால் ஏற்படுகிறது என்றால் தமோ குணத்தினால் அந்த காமம் ஏற்படுகிறது. பகவத்கீதை இன்னும் ரொம்ப டீட்டெயில்ல பகவான் கிருஷ்ணர் சொல்லுவார். தமோ குணம் இருப்பவனுக்கு காமம் ஏற்படும் பொழுது அந்த காமத்தின் விளைவாக அந்த காமத்தை அனுபவிக்க முடியவில்லையே, அல்லது அந்த காமம் தமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கோபம் கிடைக்கின்றது. அந்த காமம் நமக்கு திருப்தியை தராத பொழுது அந்த குரோதத்திற்கான மூலக்கூறுகள் வெளிப்படுகின்றன. அதனால ஒரு கட்டுண்ட ஆத்மாவிற்கு மிகப்பெரிய எதிரி யார் என்றால் கோபம். அதுதான் இங்கு கூறப்படுகிறது. இது எப்படி வெளியேறுகிறது என்றால் ஒருவருடைய அகங்காரத்தின் மூலமாக இந்த கோபம் வெளிப்படுகிறது. பொய் அகங்காரம், ஃபால்ஸ் ஈகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈகோசென்ட்ரிக் பர்சன் அப்படிம்பாங்க. ரொம்ப அப்படியே எப்பவுமே அந்த மமதையில தான் அவங்க பேசுவாங்க. யாருகிட்ட பேசும் பொழுதும் அவங்கள மட்டம் தட்டி தான் பேசுவாங்க. அவங்க பேசுறது தான் கரெக்ட்னு பேசுவாங்க. மற்றவங்க எல்லாம் ஒரு புழுவை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. திஸ் இஸ் கால்டு ஈகோசென்ட்ரிக். அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், ஆனா உண்மையா ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. ஆனா ஒரு ஈகோசென்ட்ரிக் திங்கிங் அப்படின்னா மமதையில், ஃபால்ஸ் பிரைட், அகங்காரம், அந்த மாதிரி உள்ள கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு அவர்கள் முழுமையாக இந்த ஜட ஆற்றலின் ஆதிக்கத்தினால் அவர்கள் கவரப்பட்டிருக்கிறார்கள். They are under the control of material nature. Spiritual nature-ல you are under the control of spiritual nature. You develop all Brahmanical qualities. ஆனா இங்க என்ன ஆயிடுது அப்படின்னா, இவர்கள் இது போன்ற ஒரு அகங்காரம், ஒரு பௌதிக ஆற்றலினுடைய தாக்கத்தினால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அவர்களுக்கு கோபம் தான் வரும். இதை பிரபுபாதர் ரொம்ப அழகாக விளக்கம் தெரிகிறது. என்ன அப்படின்னா, இந்த ருத்ரா ஒரு இதயத்தில் ஒருவனுக்கு அவருக்கு இடம் கொடுக்கிறார்ல, பிரம்மதேவன் நீ எங்கெல்லாம் இருப்பேன்னு சொல்லும்போது முதல்ல ஹார்ட், இதயம் கொடுக்கிறார். பிரபுபாதர் அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த ருத்ரா ஒருவரினுடைய இதயத்தில் அங்க இருந்துதான் கோபம் ஆரம்பிக்கின்றது. குரோதா எங்கிருந்து வருதுன்னா அந்த இதயத்திலிருந்து தோன்றுகிறது. அந்த இதயத்திலிருந்து அது தோன்றும் பொழுது அது பல்வேறு இந்திரியங்களை சென்று அடைகிறது. உங்களுடைய கண்களில் அந்த கோபம் வெளிப்படுத்தப்படுகிறது, உங்களுடைய கைகளில் அந்த கோபம் வெளிப்படுத்தப்படுகிறது, உங்களுடைய கால்களில் அந்த கோபம் வெளிப்படுத்தப்படுகிறது. கண் அப்படியே செவந்து செக்கச்சவேர்னு இருக்கும். அந்த கோபத்துல வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. ஒரு சில பேருக்கு கை கால் நடுங்கும், ஓங்கி அரைவாங்க, இல்லைன்னா காலில் எட்டி உதைப்பாங்க. அதர்வைஸ் நார்மலா இருக்கிறவங்க தான் எல்லாமே. வென்ஸ் தட் எலிமெண்ட் ஆஃப் ருத்ரா, அந்த ருத்ரா அப்படிங்கிற அந்த எலிமெண்ட் உள்ள போகும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த மாதிரி தே ஸ்டார்ட் எக்ஸிபிட்டிங் ஆல் தோஸ் திங்ஸ். திஸ் இஸ் கால்டு த ருத்ரா பிரின்சிபல். அப்படின்னா அவர் எங்கெல்லாம் இருக்காரு, அந்த ருத்ரா அப்படிங்கிறவரு ஒரு குணம் இல்லையா, முக்குணங்கள்ல அந்த ஒரு குணம் ருத்ரா அப்படிங்கிறது எவ்வளவு அழகாக விளக்கப்படுகிறது பாருங்க. நம்ம எல்லாமே வந்து அதை ஒரு உருவமாக பார்த்து கொண்டு அவருக்கு 2 கை 2 காலு, ஒரு கையில ஒரு ஃப்ளூட் வச்சுக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்படி கிடையாது. ஒரு குணம் என்றால் அந்த குணம் எப்படி வர்ணிக்கப்படுகிறது, அது எங்கெல்லாம் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். எந்தெந்த இடத்துல எல்லாம் அவர் இருக்காரு அப்படின்னு. அதே போல ஒருவனுக்கு கோபம் வரும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, அப்படியே மூச்சு மேலேயும் கீழையும் வாங்கும். அந்த கோபத்துல, அந்த பதட்டத்துல ருத்ரன் வாழ்க்கையின் காற்றாக பிரதிபலிக்கிறார். அப்படின்னா நம்ம என்னமோ ரோட்ல போய் நம்ம மேல காத்து படும்போது அது ருத்ரன் படுது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்த இடத்துல என்ன அர்த்தம் பிரபுபாதர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த ருத்ரன் உங்களுக்கு கோபம் வரும்பொழுது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க, அப்படியே பேசும்போது அந்த கோபத்துல பேசும்போது மூச்சு வாங்குற மாதிரி பேசுவாங்க. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க நீங்க. அப்படின்னா அந்த பிரீத்திங் ஆக்டிவிட்டி இல்லையா, அவங்களுடைய சுவாசம் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த காற்று வெளியேறுகிறது இல்லையா, அது போல அது ருத்ரனாக பார்க்கப்படுகிறது. வானம் அப்படிங்கிறாங்க. வானம் அப்படிங்கும்போது ருத்ரன் அப்படின்னா மழை வருவது,
அந்த அடர்ந்த மேகக்கூட்டங்கள் கருமேகமாக மாறுவது அப்படிங்கும்போது அது என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. காத்து வேகமா அடிக்குதான். மற்ற நேரங்கள்ல அது ஏன் வேகமா அடிக்க மாட்டேங்குது அப்படின்னா, அது அமைதியாக இருக்கிறது. அதுக்குள்ள எந்த கிளர்ச்சியும் ஏற்படவில்லை. ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங், ஏதோ ஒரு கிளர்ச்சி, ஏதோ ஒரு ஒரு ஆரவாரம். அப்படிங்கும்போது அதுதான் அந்த ருத்ரனுடைய தத்துவமாக பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்துல அந்த ருத்ரனுடைய தத்துவம் அந்த இடத்துல இருக்கிறதால சாதாரணமா இருக்கிற கடல் அலைகள் கொந்தளித்து வெளியேறுகின்றன, நீராக வெளியேறுகிறது. அது போல வானமானது மேகக்கூட்டங்கள் அப்படியே கருமேகம், அடர்த்தியான காற்று. அப்படியே திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரே பயமா இருக்கும். ஓ, பெரிய மழை வரப்போகுது, கடல்ல தண்ணி இப்படி மாதிரி அடிக்குதே அப்படின்னு பார்க்கும்பொழுது இது எல்லாமே அழிவிற்கு காரணம். இது ஒவ்வொன்னா நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அழிவு ஏற்படும் போது இந்த அறிகுறிகள் எல்லாமே நமக்கு தெரியும். இந்த காற்றால அப்படியே அந்த நெருப்பு, சாதாரணமா இருக்க நெருப்பு அப்படியே பெரிய ஜுவாலையான நெருப்பாக மாறுகிறது. ஊர் முழுக்க பிரளய நீரானது சூழ்ந்து கொள்கிறது. காற்று அடிக்குது வேகமாக, மரங்கள் கீழே விழுகின்றன. அப்படின்னா இது எல்லாமே எப்படி அந்த ருத்ரன் அழிவிற்கு காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நிறைய ஜீவராசிகள் இந்த ருத்ர தத்துவத்தை விளக்குகின்றன. ஒரு பாம்பு எடுத்துக்கோங்க இல்லையா, ஒரு ஒரு புலியை எடுத்துக்கோங்க, ஒரு ஒரு சிங்கத்தை எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாமே யாரு அந்த கோபத்தை காட்டக்கூடியவர்கள் அப்படின்னா, அது எல்லாமே அந்த ருத்ரனை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். அனிமல்ஸ்ல ஒரு சிலது தமோ குணத்துல இருக்கு, ஒரு சிலது சத்துவ குணத்துல இருக்கு, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த விலங்குகள், ஜீவராசிகள், இவங்க எல்லாமே அந்த ருத்ர தத்துவத்தை பிரதிபலிக்க கூடியவர்கள். அவங்க எப்பவுமே தே ஆர் வெரி டேஞ்சரஸ், பக்கத்திலேயே போக முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் இது எல்லாமே. அதே போல சூரியனை பார்க்கும்போது அவ்வளவு சூடு, திடீர்னு பயங்கரமான ஒரு சூடு ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் என்றால், சந்திரனும் சூரியனும் ஒருவருக்கொருவர் இணக்கமற்ற நிலைக்கு சென்று விடுகிறார்கள். அந்த கூலா இருக்கிற கிளைமேட், கூலா இருக்கிற நிலையங்கள் எல்லாமே என்ன ஆயிடுது அப்படின்னா கம்ப்ளீட்டா மாறிடுது. அதே போல நிறைய தியாகங்கள் செய்து கொண்டிருப்பவர்கள், தியாகம் கடைசியா நம்ம பார்த்தோம் இல்லையா, யக்னமஜி, அந்த தியாகங்கள், சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட ருத்ரனாக மாறுகிறது. அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் துர்வாச முனியை பற்றி. அவர் எப்ப கோவப்படுவாரு, எப்ப கோவப்பட மாட்டாருன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. மிகச்சிறந்த ஒரு பிராமணர், மிகச்சிறந்த ஒரு சாது, அவருக்கு ரொம்ப வேகமாக கோபம் வருகிறது. பரீட்சத் மகாராஜாவை சபித்த அந்த பிராமணன், அம்பரீஷ் மகாராஜாவை சபித்த அந்த பிராமணர், இவர்கள் எல்லாருக்குமே அந்த கோபம் வருவதற்கான காரணம் அந்த ருத்ர தத்துவம். அதனாலதான் இந்த விஷ்ணுவினுடைய ஒரு அம்சமான இந்த சிவன், சதாசிவன், ருத்ரன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர்கள் அனைவருக்குமே எப்படிப்பட்ட அந்த குணங்கள் பிரதிபலிக்கிறது என்றால், பகவானினால் தரப்பட்ட ஒரு குணங்கள் அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். பிரம்மதேவன் இந்த ருத்ரனை படைத்த பிறகு அவர் 11 பெயர்களை தருகிறார் அந்த ருத்ரனுக்கு. மன்யு, மனு, மகினாஷா, மகன், சிவா, ருதத்விஜா, உக்ரகேதா, பாவா, காலா, வாமதேவா, திருத்தவிரதா அப்படி சொல்லிட்டு ருத்ரானீஸ் அப்படின்னு ஒரு 11 மனைவிகளையும் தருகிறார். 11 குழந்தைகள், அதாவது 11 ருத்ரனுடைய பெயர்கள், அம்சங்கள், விரிவங்கங்கள். காரணம் என்ன அப்படின்னா, பிரம்மதேவனுக்கு இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் இல்லையா. சோ இந்த திருமணம் இந்த 11 பெண்களோடு அவருக்கு நடைபெறுகிறது. தி, திருதி, ரஷலா, உமா, நீயுத், சர்பி, லீலா, அம்பிகா, ஈராவதி, ஸ்வாதா, திக்ஷா. இதெல்லாமே அந்த ருத்ராணி, ருத்ரா அந்த பெயர்கள். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இவங்க 2 பேருமே, இந்த 11 தம்பதிகளுமே நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்க ஆரம்பிக்கிறார்கள். ருத்ரனினால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த குழந்தைகள் குரோதா இல்லையா, கோவத்துல படைக்கப்படுறவர் தான் அவரு. அவங்களுக்கும் அதே குணங்கள் தான் இருக்கின்றன. அந்த மாதிரி அவங்களுக்கும் அந்த அளவுக்கு பயங்கர ஒரு கோபம் எல்லாமே வரும்போது இந்த பிரபஞ்சத்தையே விழுங்குவதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு தான் பாகவத்துல எழுதப்பட்டிருக்கிறது.
அந்த கோபம் எதற்காக அப்படி செல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அளவிற்கு தே வாண்டட் டு டாமினேட் எவ்ரிதிங். அந்த கோபத்தின் மூலமாக அந்த ரஜோகுணம் தமோகுணம் மிக்ஸ் அப்படிங்கும்போது அதை எப்படியாச்சும் அடைய வேண்டும் அப்படின்னு அவங்க எல்லாமே செய்யும் பொழுது, அந்த பிரம்மதேவனினுடைய ஒரு படைப்பான அந்த ருத்ரன் கோபத்தினுடைய ஒரு அதிபதியாக இருக்கக்கூடியவர், இந்த பிரபஞ்சமே அவரால் அழியக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த குழந்தைங்க அந்த அளவுக்கு ஒரு கலவரத்தில் ஈடுபடும் பொழுது பிரம்மதேவன் பயந்து போயிடுறார். ஆஹா, நம்ம என்ன ஒரு காரணத்திற்காக இவர்களை படைத்தோம், ஆனால் இந்த மாதிரி ஆயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் ருத்ரனை அழைக்கிறார். இந்த நேரத்துல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு மேல நீ இந்த பிரபஞ்சத்தை நீ உற்பத்தி செய்ய வேண்டாம். யூ ஹாவ் டு ஸ்டாப் எவ்ரிதிங். இனிமே உனக்கு குழந்தைங்களே கிடையாது. அவங்களையே அழிச்சுக்க தொடங்கிட்டாங்க. உன்னால் படைக்கப்பட்ட குழந்தைகள் 11 மனைவிகள் மூலமாக கிடைக்கப்பட்ட குழந்தைகள் அவர்களை தாங்களே அழித்து கொள்ள துவங்கிவிட்டார்கள். அவங்களுடைய கண்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நெருப்பு வர்ற அளவுக்கு அந்த கோபங்கள் எல்லாரையுமே அவங்க தாக்குகிறார்கள். ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போகிறது. அதனால தயவு செஞ்சு நீ இந்த ஒரு தருவாயில் தியானத்தில் அமர்ந்து உன்னை நீ அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ஜீவராசிகளுக்கு ஒரு மங்களமான ஒரு விஷயம். இவர் இருக்கும் இடமெல்லாமே மங்களம் அப்படின்னு சொல்வதற்கான ஒரு அர்த்தம் இதுதான். இங்கதான் அந்த பாயிண்ட நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம சதாசிவன் அப்படின்னு சொல்லும் பொழுது மங்களமானவர், எப்பொழுதும் மங்களம் நிறைந்தவர் அப்படின்னா அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்றால், தியானத்தில் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது, நம்மை நாமே அடக்கி கொண்டு தியானத்தில் முழுமையாக ஈடுபடும் பொழுது மன அமைதி அடைஞ்சிடுச்சுனாலே சர்வ மங்களம். உங்களுக்கு எந்த விதமான ஆசைகள் கிடையாது, உங்களுக்கு கோபங்கள் கிடையாது, உங்களுக்கு இச்சைகள் கிடையாது. அப்படி சொல்லும் பொழுது அந்த ருத்ரன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த எல்லா படைப்புகளுக்கும் காரணமானவர்கள் அழிவிற்கும் அவர் காரணமாக இருக்கிறார் இல்லையா, அப்படிப்பட்டவர் இனிமே நான் எந்த விதமான காரியங்களிலும் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்தில் அமர்கிறார். இதுதான் நாம் அனைவருமே பார்க்கக்கூடிய அந்த சிவன் அமைதியாக தியானம் செய்வது போல நிறைய போட்டோஸ் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. அவர் எதுக்காக தியானம் பண்றாரு, என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான காரணம், அந்த காரணம் இந்த சிவபெருமான். இவர் ருத்ரனாக அமைதியாக அமர்ந்து கொண்டு எந்த ஒரு வேலையும் இல்லாமல் அவர் ஆக்சுவலா என்ன பண்றாரு, அழிவிற்கு அப்படின்னா அந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து எதிர்மறையாக இன்டைரக்ட்லி தே ஸ்டார்டட் டூயிங் த அனிகிலேஷன். ஒருத்தர அடிச்சுக்கிட்டு விழுங்குறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த ஒரு அமைதியான பாதை தியானம் தரப்படுகிறது. சோ அப்படிப்பட்ட இந்த சம்பு அவர் எதற்காக மிக உயர்ந்த ஒரு வைஷ்ணவர் அப்படிங்கிற ஒரு விஷயம், நிம்ன கானம் யதா கங்கா தேவானாம் அச்சுதோ யதா வைஷ்ணவானாம் யதா சம்போ புராணானாம் இதம் ததா. பாகவத்ல 12வது ஸ்கந்தத்துல ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது. இந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அந்த சம்போ, அந்த மகாதேவன், அந்த ருத்ரன், அந்த சதாசிவன் எதற்காக வைஷ்ணவர்களிலேயே மிகச் சிறந்தவர்களாக பார்க்கப்படுகிறது? எப்படி கங்கை நதி அனைத்து நதிகளிலும் மிகச் சிறப்பு பெற்றது, பகவான் அச்சுதன் எப்படி முதன்மையான ஒரு பகவானாக பார்க்கப்படுகிறார், அது போல சிவன் இந்த சம்போ என்று அழைக்கக்கூடிய இந்த தேவன் அனைத்து வைஷ்ணவர்களிலும் மிகச் சிறந்தவராக பார்க்கப்படுகிறது. எப்படி ஸ்ரீமத் பாகவதம் அனைத்து புராணங்களிலும் சிறந்ததாக பார்க்கப்படுகிறதோ அது போல இந்த சம்போ, இந்த சிவதேவன், இந்த சிவபெருமான் அவர் வைஷ்ணவர்களிலேயே மிகச் சிறந்தவராக பார்க்கப்படுகிறார். காரணம் அந்த குண அவதாரம் இல்லையா. அந்த குண அவதாரத்துல தமோ குணத்திற்கு அதிபதியாக அவர் இருக்கிறார், அழிவிற்கு காரணமாக இருக்கிறார். ஒவ்வொரு சுழற்சி, ஒவ்வொரு இந்த பிரபஞ்சத்தின் சுழற்சி முடிவிலும் ஏற்படக்கூடிய அழிவிற்கு இவர்தான் காரணம். அவர் பகவான் கிருஷ்ணருடைய ஒரு உத்தரவை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றாற் போல பிரம்மதேவனினால் படைக்கப்பட்ட படைப்பில் தமோகுணம் சத்வகுணம் விஷ்ணு, அதற்கு எதிராக இந்த குணத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய நிலைக்கு சிவபெருமானுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சிவபெருமான் ஜீவராசி கிடையாது, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இவர் என்ன அப்படின்னா அந்த பகவானினுடைய ஒரு விரிவங்கம், தயிர் பால் சொன்ன மாதிரிதான் ஒரு கதை. அந்த மாதிரி ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள்.
இவருக்கு அழிவு கிடையாது. சிவ தத்துவம், இவருக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது. எப்படி வந்துட்டு சிவபெருமான் கிருஷ்ணருக்கு வந்து நம்ம சொல்லும் போது பல்வேறு வகையான வைகுந்த லோகங்கள் ஒவ்வொரு இடமா சொல்றோம், துவாரகா சொல்றோம், அயோத்தியா சொல்றோம். அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது இவருக்கென்று ஒரு இடம், அந்த வைகுந்த லோகத்தின் அருகிலேயே இவருக்கென்று ஒரு இடம் ஒன்று இருக்கிறது, கைலாயம். அந்த கைலாயம் தான் சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னா, அதற்கான ஒரு விளக்கங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயத்துல நிறைய விளக்கங்கள் தரப்பட்டிருக்குது. இவருடைய சிறப்பு, இவர் இருக்கக்கூடிய இடங்களை பற்றியெல்லாம் நமக்கு அதிகமான அளவு விளக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பெரிய யுத்தம், அவர்களுக்கு வந்து அந்த அமிர்தத்தை தர வேண்டும் அப்படின்னு அந்த மந்தார மலையை கடையும் பொழுது அதிலிருந்து வந்த ஹாலக்கூத்த விஷம் சொல்றாங்க இல்லையா, அந்த விஷத்தை வெளியேறும் போது எல்லாரும் எங்க கொடுக்கறது, என்ன பண்றது, அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறது, அதனுடைய தீவிரம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த விஷத்தை எடுத்து அவர் அதை அருந்தி நீலகண்டனாக அவருக்கு ஒரு பெயர் கிடைத்து இந்த பிரபஞ்சத்தை பாதுகாத்தவர். எப்படி வந்து பகவான் விஷ்ணுவிற்கு பாதுகாக்கக்கூடிய தன்மையும் இருக்கின்றது அப்படின்னு சொல்றோமோ, பராமரிப்பவர் அப்படின்னு, அதை இந்த நேரத்துல பண்ணது யாரு அப்படின்னா சிவபெருமான். சோ இந்த மாதிரி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இஸ் இன்வால்வ் இன் ஆல் ஆக்டிவிட்டிஸ், எல்லா விஷயங்களிலும் அவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். சோ கௌடிய சம்பிரதாயத்துல இந்த சதாசிவரை பத்தி நாம் பேசும்போது இவர் என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் சதுர்புஜ ரூபமாக சதுர்வியூகத்தில் அவருடைய விரிவங்கங்கள் நம்ம அப்படின்னு பார்க்கும்போது வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னா, அனிருதா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சதாசிவமும் மகாவிஷ்ணுவும் அவர்கள் சங்கர்ஷனிடமிருந்து தோன்றியவர்கள். நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, கர்ப்போதகசாயி விஷ்ணு பிரத்யும்னிடமிருந்து தோன்றுகிறார், க்ஷீரோதகசாயி விஷ்ணு பரமாத்மா அனிருதனிடமிருந்து தோன்றுகிறார் அப்படின்னு. அந்த மாதிரி பார்க்கும்போது இவர் இஸ் நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லார்ட் கிருஷ்ணா அப்படிங்கிறதா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு புரிதலோடு நம்ம இன்னைக்கு இந்த வகுப்பை முடிக்க போறோம். இது நம்ம சொன்னதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு உச்சமான நிலையில் இருக்கக்கூடியவர் தான் இந்த சிவபெருமான். இந்த சிவபெருமானுக்குத்தான் அவன் ஒரு சரியான ஒரு மரியாதையை செலுத்தாமல் அவரை அவமானப்படுத்தி அவரை வந்து என்னெல்லாம் ஏளனப்படுத்த முடியுமோ அந்த ஏளனப்படுத்தும் போது அதை பார்த்து கொண்டிருந்த நந்தீஸ்வரர், அந்த நந்தீஸ்வரர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா சிவபெருமானினுடைய மிகவும் ஒரு உன்னதமான ஒரு பக்தர். அவர் என்ன பண்ண போறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சோ இது வந்து சிவபெருமானை பற்றிய ஒரு விஷயங்கள், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள்ல இருந்து நம்ம நிவர்த்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக இது உங்களுக்கு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். மகாவிஷ்ணுவனுடைய ஒரு அம்சம் தான் சதாசிவன், சதாசிவனுடைய ஒரு விரிவங்கம் தான் ருத்ராசிவன். எப்படி பிரம்மாவினுடைய நாசித்துவாரத்திலிருந்து வராக தேவர் தோன்றினாரோ ஜீவராசி பிரம்மா, எப்படி தேவகியின் கருவிலிருந்து பகவான் கிருஷ்ணர் தோன்றினாரோ தேவகி இஸ் ஜீவராசி, ஜீவ தத்துவா. சோ ஜீவ தத்துவத்திலிருந்து விஷ்ணு தத்துவம் தோன்றலாம், ஜீவ தத்துவத்திலிருந்து சிவ தத்துவமும் தோன்றலாம். அதனால நம்ம இவங்கெல்லாம் இப்படி வந்துட்டாங்களே புரியலையே அப்படின்னு பார்க்கும்போது பகவானினுடைய பல்வேறு வகையான லீலைகளை புரிந்து கொள்வது என்பது ரொம்ப 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 கஷ்டம். சிவபெருமானும் அந்த மாதிரி ஒரு விரிவங்கம் தான். பகவான் விஷ்ணு, பகவான் கிருஷ்ணருடைய ஒரு விரிவங்கம் தான், மகாவிஷ்ணுனுடைய ஒரு அம்சம் தான் சிவபெருமான் சதாசிவா. ஹீ இஸ் சிவ தத்துவா, ஹீ இஸ் நாட் அ ஜீவ தத்துவா. பகவானினுடைய பல்வேறு வகையான ஆற்றல்களில் இந்த ஒரு தத்துவம் சிவ தத்துவமும் ஒரு ஆற்றல். இவருக்கும் அழிவு என்பது கிடையாது, இவரை வணங்குபவர்களுக்கும் அழிவு என்பது கிடையாது. பட் இவங்களுடைய பிரார்த்தனை, இவங்களுடைய வழிமுறைகள் எப்படி அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம இங்க டீப்பா பேசல, அதெல்லாம் செப்பரேட்டு. நம்ம வந்து we are not interested in all those things. பட் பகவான் உடைய ஒரு அம்சங்கள்ல இவரும் ஒரு அம்சம் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஹரே கிருஷ்ணா. வித் தட் ஐ எம் எண்டிங் மை கிளாஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி.